எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷாலினி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்குறோம்னா, லாஸ்ட்டா ஒரு 37 இன்ச் சைஸ் இருக்கிறவங்க என்னோட ஸ்டூடெண்ட் சாந்தி அப்படின்றவங்க மெஷர்மெண்ட்ட சார்ட்ல கட் பண்ணியிருந்தேன். அத அப்படியே நம்ம இப்போ துணியில போட்டு கட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அதாவது 2x2ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ளவுஸ வந்து எந்த சைஸ்ல அதாவது நீள அகலம் அதிகமா இருக்கா, அகலம் அதிகமா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அத அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த கிளாத்தை ஒன்ஸ் நீங்கள் அயர்ன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் ரிசல்ட் பக்காவாக இருக்கும். இப்போது நம்ம நிறையா வீட்டில் லேடிஸ் வச்சுருப்பாங்க. அந்த யாராவது வீட்டுக்கு போயிருந்தோம்னா நமக்கு ப்ளவுஸ் பிட்டு, இந்த வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தந்துருப்பாங்கல்ல, அந்த பிட்டு தான் இது. இதை நீங்கள் சாதா ப்ளவுஸுக்கு தான் ட்ரை பண்ணணும். லைனிங் ப்ளவுஸுக்கோ நீங்கள் டிசைன் ப்ளவுஸுக்கோ அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா செட் ஆகாது. இந்த ப்ளவுஸோட இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஃப்ளாட்டாக இருக்கும். கொஞ்சம் கிராஸ் கட்டிங்காக போட்டு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதை இன்னொரு தடவை நான் கட் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த பேசிக் மாடல் நம்ம கற்றுக்குவோம். ஒன்றுமே கிடையாது. நம்ம கட் பண்ணி வச்ச சார்ட்டை அப்படியே போட்டு நம்ம அப்படியே பேட்டர்ன் போட்டுடுறோம். பார்த்தீங்கன்னா கீழே கரைப்பகுதி இருக்குது. இது அதனால் நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம். அதே இது ரா எட்ஜஸாக இருந்ததுன்னா 1.5 இன்ச் விடணும். ஏன்னா அதை ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு மறுபடியும் 1 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி அதை மடிக்கணும். அப்போ பின்னாடி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இது 1 மீட்டர் கிளாத் அப்படின்றனால. இதே இது 1.25 1.10 அப்படின்னு இருந்ததுன்னா இன்னும் நம்ம அதிகமாக விட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பின்னாடி நம்ம இடுப்பு பக்கத்தில் பிடிச்சிக்கிறதுக்கு. அப்படியே நான் வந்து பாண்டா வேக்ஸ் சாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே போட்டு ட்ரேஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். துணி நிறையா மீறும். நமக்கு துணி அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஈஸியாக நமக்கு இப்படி இல்லைன்னா அப்படி அப்படின்னு மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சாக் மார்க்கெல்லாம் வந்து நம்ம ஒன்ஸ் அயர்ன் பண்ணிட்டிங்கனாலே தானாக போயிடும். வாஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அயர்ன் பண்ணிட்டோம்னாலே அந்த ஹீட்டுக்கு இது தானாக உருகிடும். இப்போ தையலுக்கான 1 இன்ச்சுக்கும் நம்ம மார்க் பண்ணிடுறோம். 1.5 இன்ச் 2 இன்ச் விடுறதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 3 தையல் 4 தையல் போடுற மாதிரி போட்டிங்கனாலே நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த துணியை இன்னும் நம்ம நல்லா ஸ்டிஃபாக பண்ணணும் அப்படின்னா கஞ்சி தண்ணியிலெல்லாம் போட்டு இன்னும் நம்ம பண்ணோம்னா அது இனிமேல் வரும்போது நமக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிடுறோம். பேக்கில் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, 2 டாட், அதை மார்க் பண்ணிடுறோம். இது ஒரு ஜஸ்ட்டு 3.5 இன்ச் இருந்தாலே போதும். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை பிடிச்சிக்கணும். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு 4 இன்ச் வரைக்கும் பிடிக்கலாம். இதை மேலே 3.5 இன்ச்சும் ஹைட் 3.5 இன்ச்சும் 2 பக்கமும் 1/2 இன்ச்சுன்னு பிடிச்சிட்டிங்கனாலே நல்லா ஸ்டிஃபாக அப்படியே பிடிச்சிக்கும். இப்போது இந்த ஷோல்டரில் லைட்டாக ட்ரிம் பண்ணணும். ஏன்னா இந்த ஆம்ஹோலோட அந்த மேல் பகுதியில் லைட்டாக தூக்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணிக்கிறோம். இல்லை எனக்கு தேவைப்படலை அப்படின்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுமே. இது ஜென்ரலாக பண்ணுறது. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் எந்த கரெக்ஷனாக இருந்தாலுமே நீங்கள் சார்ட்டில் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த ப்ளவுஸில் பண்ணும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக்கில் 2 வேலை தான். ஃபஸ்ட்டு கீழே 1 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மடித்து தைக்கிறோம். 2 டாட்டையும் பிடிச்சிடுறோம். அவ்வளோதான். நம்ம மிஷினோட தையலோட அளவு வந்து 2 சைஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் ரொம்ப பெருசாகவும் இருக்காது, சின்னதாகவும் இருக்காது. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து அப்படியே பேக்கோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் போட்டு எடுத்தோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய துணி மீறும். இதே இது 80 சென்டிமீட்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு 80 சென்டிமீட்டர்ஸ்லாம் தர்றீங்கன்னா நீங்கள் 32 சைஸாக இருந்தீங்கன்னா கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நிறைய ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்படியே வேலை இழுத்துக்கிட்டே போயிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு 36, 37, 38 இருக்கிறவங்களுக்கு 1 மீட்டர் இருக்கிற கிளாத் பத்தும். அப்படியே நம்ம வச்சு டிராஃப்ட் பண்ணிடுறோம். மார்க்கிங் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னுட்டு சைட் பை சைடில் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஒரு பக்கமாக மடித்து தைக்கும்போது கையோட ஆப்போசிட் சைடையும் நீங்கள் மடித்து தைச்சிடணும். இல்லைன்னா ரைட் லெஃப்ட் பார்த்து ரொம்ப குழம்பிடுவீங்க. நீங்கள் ஏன்டா பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த பேக்கோட ஷோல்டரையும் கீழே தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் மடித்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வச்சது சரியாக இருக்கும். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு பார்த்து அப்படியே லைட்டாக அப்படியே அந்த லைன் மேலேயே கட் பண்ணிட்டு வந்துடணும்.
எந்த ப்ளவுஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நமக்கு நாம ட்ரை பண்ணணும். எடுத்ததுமே கஸ்டமருக்கு தச்சு குடுக்க போறேன் அப்படின்லாம் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு போட்டு பார்க்கணும். பார்க்கும்போது தான் அதனுடைய அ நமக்கு ஃபிட்டிங் நமக்கு கரெக்ட்டா தெரியும். இன்னொன்னு நம்ம அம்மாக்கு, நம்ம சிஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தச்சு தரும்போது, அவங்க நம்மட்ட போட்டு காட்டும்போது அவங்களுக்கு ஒரு ஷை ஃபீலிங் இருக்காது. நமக்கும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 ப்ளவுஸ், 15 ப்ளவுஸ் நீங்க கன்டினியூவா பண்ணும்போது, உங்களுக்கே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். நீங்க தாராளமா கஸ்டமர்ஸ்ட்ட வாங்கி பண்ணலாம். காட்டலாம். நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கு? நான் தான் ஸ்டிச் பண்ணேன். அப்படின்னு நம்ம காட்டலாம். அப்படியே லைட்டா ட்ரிம் பண்ணி எடுத்துடுறோம். இதே தான் பேக்குக்கு பண்ண மாதிரியே தான். கைக்கு அப்படியே 1 இன்ச் வச்சு மடிச்சு தச்சிடுறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போயிடுறோம். ஃப்ரண்ட்டுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஃப்ரண்ட்ல அன்ஈவனா இருக்கு. அத செக் பண்ணிக்கணும். ஏன்னா, நம்ம கிளாத் வந்து அயர்ன் பண்ணும்போது கீழ இருக்கிற அந்த கரப்பகுதிய தான் வந்து ம் எட்ஜா வச்சு நம்ம பண்ணுவோம். அத பார்த்துட்டு நம்ம கிளாத் இருக்குன்னு நெனச்சுட்டு கீழ வரைக்கும் வச்சுட்டீங்கன்னா, அடியில இருக்கிற கிளாத்துக்கு ஒட்டு குடுக்குற மாதிரி வந்துரும். அதனால நல்லா தாராளமா கிளாத்து நீங்க கடைகள்ல வாங்கி நெறைய இக்காத் டிசைன்ஸ்லாம் பண்றீங்க, கலம்கரிலாம் பண்றீங்கன்னா, அது நல்லா பியூர் காட்டனா இருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்கன்னாலே, உங்களுக்கு கட் பண்றதுக்கு, ஸ்டிச் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே போட்டு ட்ரேஸ் பண்ணிடுறோம். இது வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? 3 இன்ச்சு அது. இந்த டாட் மார்க்கிங்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குத்தூசி வச்சு நம்ம ஒரு தடவ குத்திட்டோம்னா, உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கும். ஆ ஆப்போசிட் சைட்ல மார்க் பண்றதுக்கும் இன்னும் ஈஸியா இருக்கும். ஒண்ணும் இல்ல. அப்படியே வச்சு பண்றோம். இதே இது கிராஸ் கட்டிங்னா, கிளாத்த நல்லா ஃபுல் கிராஸ்ல போட்டுட்டு பண்ணணும். தயவு செஞ்சு இந்த சார்ட்ட அப்படியே நானு கிராஸ்ல வச்சு பண்றேன் அப்படின்னு பண்ணிறாதீங்க. நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு யாரும் வந்துராதீங்க. ஃப்ரண்ட்ல அந்த கொடஞ்சு வெட்டினதெல்லாம் சிசர் எடுக்காம அப்படியே கட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். அந்த மார்க்கிங்ஸ்லாம் ஃப்ரண்ட்ல அந்த டாட் ஃப்ரண்ட் டாட் 1 1/2 இன்ச்சுக்கு பிடிக்கிறதெல்லாம் அப்படியே மார்க்கிங் போட்டுடுங்க. சைட் பை சைட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். சாதா ப்ளவுஸ்ல ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா, அப்புறமா அந்த பூனம் சாரீஸ், ம் ஆர்கான்ஸா அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நீங்களே ரொம்ப பிராக்டிஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. போட்டாச்சு. இதுலயும் ரைட், லெஃப்ட்லாம் பார்த்துட்டு, இது வந்து 2 டாட்டுக்கும் நடுவுல 1 1/2 இன்ச் வேணும். மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த 2 டாட் பிடிக்கும்போதுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சைட்ல இருந்து ஒரு டாட் ஃபார்ம் ஆகும். அத அப்படியே பிடிச்சிடலாம். அது ஒரு 1/2 இன்ச்ல பிடிச்சிட்டாலே போதும். 2 சைட்ல 1/2 இன்ச். 1/4 இன்ச் கூட அதிகம் தான். 1/2 இன்ச் கூட அதிகம் தான். 1/4 இன்ச் ஓகே. ஃப்ரண்ட்லயும் அதே மாரி ஷோல்டர ட்ரிம் பண்ணி எடுத்துரும். பேக்ல எடுத்த மாதிரியே. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வால் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, ரொம்ப சுகரா கட் பண்ணிட வேண்டாம். பட்டி பீஸ் எங்க நமக்கு அது ஃபுல்லா ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வயிறு இருக்கிறவங்க 2 கிளாத் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கு உங்களுக்கு அப்படின்றவங்க, உள்ள சப்ளை பீஸ் ஏதாவது இன்னொரு நம்ம லைனிங்க்கு யூஸ் பண்ண ப்ளவுஸ் பிட் ஏதாவது மீதி இருக்கும் லைனிங்ல. அத 2த்துக்கும் நடுவுல வச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். இப்போதைக்கு நமக்கு இந்த ப்ளவுஸ்ல 2 பீஸ் தான் கிடைச்சிருக்கு. நான் வந்து மேக்ஸிமம் யூனிஃபார்ம் கிளாத்ஸ் இருக்கும். அத ஆள் பார்ப்பேன். வந்து ஸ்லிம்மா இருக்காங்களா? அப்படின்னு, வயிறு இருக்குதா? அப்படின்னு பார்க்கும்போது குடுத்துரலாம். நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். நமக்குமே அப்படித்தான் இருக்கும். போடும்போது ரொம்ப திக்கா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும். சுருண்டுக்கும். தெரியும்ல? அந்த மாரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகும். நம்மளே ஹூக்ஸ கழட்டி விடுற மாதிரி ஆயிடும். அதனால உங்களுக்கு கம்ஃபர்ட் பார்த்துக்கோங்க. 2 கிளாத் இருந்தா போதும், 3 கிளாத் இருந்தா போதும் அப்படின்றவங்க. இத அப்படியே ராவா கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுத்துட்டு 2 கிளாத்துன்றனால இத அது மேல வச்சு ட்ரேஸ் பண்ணிடுறோம். கொஞ்சம் சைட்ல பத்தல அப்படின்னாலும் அது ஒரு ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னா நம்ம ட்ரிம் பண்ணும்போது 3 தையல், 4 தையல் போடும்போது அந்த கிளாத் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். இத அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறோம். அவ்வளவுதான். அங்க சென்டர்ல ஒரு சின்ன மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அத நம்ம பிடிக்கிற டாட்ல சென்டரா வச்சு நம்ம 2 பக்கம் பண்ணிட்டோம்னா, பட்டி பக்காவா உட்காந்துரும். இந்த மாரி சென்டர்ல மார்க் பண்றது வந்து எது ஹூக் சைடு வரும் அப்படின்றதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மீதி இருக்கிறது நமக்கு கொக்கி, காஜா தான். நமக்கு இதுல எது ஜென்ரலா அந்த கொக்கி, பட்டி பீஸ் ஒரு 7 இன்ச் இருந்தா போதும். அத தாண்டி அதிகமா இருந்ததுன்னா, ஏதோ ரொம்ப க்ளோஸ் பண்ண மாரி இருக்கும். ஷர்ட் போட்ட ஃபீலிங் வரும். ம் 7, 7 1/2 ஓகே. அத தாண்டி போச்சுன்னா, போட் நெக் போடுறவங்கலாம் ரொம்ப அகலமா, நீளமா தானே போடுறாங்க.
கொக்கி காஜாக்குன்னு பிரித்து வச்சுக்கணும். இப்போது ஹெம்மிங்க்கான பீஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃபுல் கிராஸில் போட்டு இந்த ஸ்கேலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு. 1.25 இன்ச்சில் ஒரு இவங்களுக்கு பின்கழுத்து 9 இன்ச்சில் ஒரு 40 இன்ச்சஸ்க்கு வர லென்த் வர அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் 40 இன்ச்சஸ் இந்த போட்டிருக்கிற இந்த 5-6 லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இன்ச்சஸ்க்கு மேலே தான் வரும். எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏன்னா நமக்கு இப்போ எல்லாமே கிடைச்சிருச்சு. பேக் கிடைச்சிருச்சு, ஃப்ரண்ட் 2, ஸ்லீவ் 2 கிடைச்சிருச்சு, பட்டி 4 பீஸ் கிடைச்சிருச்சு. கொக்கி காஜா கூட எடுத்துட்டோம். ஹெம்மிங் பீஸ் தான். அவ்வளோதான். நம்ம அப்படியே வால் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிட்டோம்னா ஹெம்மிங் முடிஞ்சிரும். இதுலயே நம்ம பைப்பிங் பண்றோம் அப்படின்னா இப்போ 1.25 இன்ச்சு கொடுத்துருக்கிறத 2 இன்ச்சா வச்சுக்கிட்டோம்னா கிளாத்லயே பைப்பிங் கொடுத்துடலாம். அது நமக்கு கையில வச்சு கை ஊசி வச்சு தைக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. பைப்பிங்கும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு மேலே அப்படியே க்ராஸாக கட் பண்ணுறோம். ஏன்னா ஒன்றத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும்ல. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடாது. அந்த இடம் ஸ்டிச் பண்ண இடம் வந்து ரொம்ப மொத்தமாயிடும், திக்காயிடும். ஸோ 2 சைடுமே வச்சு க்ராஸாக கட் பண்ணணும். ரொம்ப க்ராஸ் கிடையாது, லைட்டாக அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பட்டி பீஸை எடுத்து பிரித்து வச்சுக்கணும். ரைட்டுக்கு எது, லெஃப்ட்டுக்கு எது அப்படின்னு பிரித்து வச்சுக்கணும். இதில் எஃப் போட்டிருக்கிறேன் அப்படின்னா அதாவது கொக்கி சைடில் வர்றதுனால ஃப்ரண்ட்டும், சைடில் அதாவது நம்ம பேக்கோட ஜாயின் பண்ணுறத வந்து பேக் அப்படின்னு போட்டு வச்சுருக்கிறேன். இதில் இந்த சின்னதாக இருக்கிற சின்னதாக இருக்கிற பீஸ் வந்து அடியில் இருக்கிற துணியாகவும், ஹைட் அதிகமாக இருக்கிற பீஸ் வந்து ஃப்ரண்ட்டோடைய மேல் பகுதியிலையும் வந்துடும். இதுதான் நம்ம பட்டி பீஸில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்தோம். நம்ம அந்த சார்ட்டில் பார்த்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதில் ரைட் லெஃப்ட் போட்டுக்கணும். ஏன்னா இப்போ இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கிற இடத்த அப்படியே நம்ம பாடியில் வச்சோம்னா அது எந்த சைடு வருவோம் அப்படின்றதுக்காக. இப்போ என்னை ஃபேஸ் பண்ண மாதிரி நான் வச்சுக்கிறதுனால நான் அப்படியே அந்த பீஸ் எடுத்து என்னோட மேலே வச்சேன்னா ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட்டுக்கும் வந்துடும். இந்த சார்ட்டில் கட் பண்ண பார்த்தீங்களா அந்த பட்டி பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அந்த வியை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணது சரியாக இருக்கும். இதுதான் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் நம்ம பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பீஸ் மேலே வச்சுருக்கேன் பாருங்க. அவ்வளோதான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேக்குக்கு 2 ஸ்டிச் சொன்னேன். அதாவது மடித்து தைக்கணும், 2 டாட் பிடிக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு 3 டாட் மட்டும் தான் பிடிக்கணும். கைக்கு 2 பக்கமும் 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும். இந்த பட்டிக்கு அப்படியே இந்த 2மே நம்ம ஈவனாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ 2த்துக்கும் அப்படியே மேல் தையல் மட்டும் போட்டுட்டு அப்படியே பட்டியும் ஃப்ரண்ட்டையும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. கொக்கி காஜா பீஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். பேக்கில் ஒரு பீஸ், ஃப்ரண்ட்டு இது ஒரு பீஸ் வரும். ஃப்ரண்ட்டு அப்படின்றனால 2வது பீஸ், இது 3வது பீஸ். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் 4, 2 ஸ்லீவ் இருக்கனால இது ஒன்று 5. நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ் 2மே 6, இது 7. ரைட் லெஃப்ட் பார்த்து வச்சுக்கணும். நீங்கள் பழகிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி எடுத்து வைக்கணும்னு. நீங்கள் எடுக்கும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கொக்கி பீஸ் காஜா பீஸ் வந்து 8, 9, இது ஹெம்மிங் பீஸ் 10. இவ்வளோதான் தேவைப்படும் ஒரு சாதா ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. சித்திரமும் கைப்பழக்கம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.